இந்த பிரீட் வந்து பெல்ஜியம் மாலினாய்ஸ்ன்ட்டு ஆக்சுவலி இது யூரோப்ல தான் ஆரிஜின். ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேனு, ராட்வீலரு எல்லாமே ஜெர்மன்ல தான் ஆரிஜின். இப்போ நம்ம வந்து ராயல் கெனைன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்பதான் மதர் மில்க்ல இருந்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு அது ராயல் கெனைனுக்கு மாறி. ஒரு இது வந்து பெல்ஜியன் மாலினாய்ஸ்ல இது வந்து மஹோகனி கலர். மதரும் மஹோகனி, ஃபாதரும் மஹோகனி. மஹோகனின்றது எப்படின்னா ப்ரௌன் கலர் இருக்கும். ப்ரௌன் கலருக்கு மேல மாலினாய்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்க முடியாது அப்படின்வாங்க. பட் நான் அப்பார்ட்மெண்ட்ல வச்சுதான் வளர்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு ஃபீடிங்கு, வாக்கிங் எல்லாமே இங்கதான். இது வந்து ஆக்டிவான பிரீடு தான் போகுது. ஸோ இது வந்து நீங்க ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 ஏக்கரையுமே நான் ஸ்டாப்பா சுத்தி வந்துகிட்டே இருக்கும். சேனல் இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் தான் வந்திருக்கோம். ஸோ 1 இயர் பேக் தான் பாத்தீங்கன்னா பிரதர் வீட்டுக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ பெல்ஜியம் மெல்னாய்ஸ் வச்சிருக்காரு, அவரோட ஓன் பிரீடிங் தான். அவர்கிட்ட பப்பீஸ் இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா வீடியோக்கு கூப்பிட்டு இருந்தாரு. லாஸ்ட் டைம் அதே மாதிரி பப்பீஸ் நம்ம சேனல் போட்டு எல்லா பப்பீஸும் சொல்லிட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கும் வந்திருக்கும். இந்த வாட்டி பிரதர் பாத்தீங்கன்னா வீடியோல வர முடியாது, சின்ன இஷ்யூஸ், அது ஒர்க்கிங் இஷ்யூஸ்னால அது ஒரு ப்ராப்ளம்னால அவர் பிரதர் வர மாட்டாரு. பின்னாடி பப்பீஸை காமிச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவர் பேசுவாரு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காரு. மதர் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி, நல்ல லைனேஜ். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன லைனேஜ்னு சொல்லி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் எடுத்தாரு, மேல் ஃபீமேலு. ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சலாம் மறக்காம லைக் பண்ணுங்க. பிரதரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். வீடியோவோட மேலேயே பார்த்தீங்கன்னா உங்க நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றங்க பிரதர் டேரெக்டாக கால் பண்ணி பப்பீஸ் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். சொல்லுங்க பிரதர், உங்க நேம், லொகேஷன். என் பேர் கோபி. நான் சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். இது என்னோட பெல்ஜியன் மாலினாய்ஸ் பப்பீஸ். 30 டேஸ் ஆகுது. என்கிட்ட மொத்தம் 8 பப்பீஸ் இருக்குது. 2 மேலு 6 ஃபீமேல் இருக்குது. ஸோ இதோடைய கலர் வந்து ப்ரௌன் மஹோகனி கலரு. இப்போ வந்து இது குட்டி போட்ட புதுசு கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்கும். போக போக அது வந்து மஹோகனி கலர் மாறிடும். எடுத்த மதரோட ஃபாதர் வந்து இதுல இருந்து எடுத்துட்டு வந்த டாக், அதாவது டச்சு போலீஸ் அசோசியேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்த டாக் அது. அது அங்கிருந்து எடுத்துட்டு வந்த டாக் அது. ஸோ இது வந்து சொல்லப்போனால் இது டச் போலீஸோடைய பிளட் லைன், கேஎன்பிவி பிளட் லைன்னு சொல்லுவாங்க. அதோடைய பிளட் லைன் இது. மதர் கேஎன்பிவி பிளட் லைன். ஃபாதர் வந்து இங்க அம்பத்தூர்ல தான். அது ஒரு ரயில்வே ஆஃபீஸர் கிட்ட வந்து மேல் வச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் மேட் பண்ணிக்கிட்டோம். இந்த பிரீட் வந்து மிலிட்ரி டாக் இது. ஸோ ஆல் கார்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இதை. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து நிறைய முடி இருக்கும். அது கிளைமேட்லாம் கொஞ்சம் செட் ஆகாது, வெயில்லாம் செட் ஆகாது, கொஞ்சம் குளிர் கிளைமேட்ல வளரும். இது வந்து சேம் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதை விட. ஆனால் கிளைமேட்லாம் இதுக்கு எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும். நல்ல டெசர்ட்ல கூட விட்டா கூட இதால் இருக்க முடியும். ஸோ மழை, வெயில் இதெல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்கலாம், ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கலாம். ஸோ 3 monthsலேருந்து ட்ரைனிங், 4 monthsலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1 month ட்ரெயின் பண்ணா போதும், 1 or 2 months ட்ரெயின் பண்ணா போதும், வீட்டில் வளர்ற மாதிரி. அது நல்லா வளர்ந்துடும். ஒன்றும் பிரச்சனை. இது வந்து 30 டேஸ் ஆக போகுது. 30 டேஸ் ஆக போகுது. ராயல் கெனைன் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். இப்போதான் ஒரு மதர் ஃபீடிங் எடுத்துக்குது, ராயல் கெனைன் எடுத்துக்குது. இப்போதான் ஒரு 1 week 2 weeks தான் ராயல் கெனைன் எடுத்துக்குது. இந்த பிரீட் வந்து பெல்ஜியம் மாலினாய்ஸ்ன்ட்டு ஆக்சுவலி இது யூரோப்ல தான் ஆரிஜின். ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேனு, ராட்வீலரு எல்லாமே ஜெர்மன்ல தான் ஆரிஜின். அதே மாதிரி இந்த பெல்ஜியம் ஷெப்பர்டுன்றதும் பெல்ஜியம் பக்கத்துல, அதாவது ஜெர்மன் பக்கத்துல பெல்ஜியம்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அங்க யூரோப் ஆரிஜின் தான் இது எல்லாமே. ஸோ இது என்ன ஸ்பெஷல் இந்த பிரீட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பிரீட் வந்து ரொம்ப அத்லட்டிக்கு, மோஸ்ட் எனர்ஜெட்டிக்கு. இது வந்து எனி கிளைமேட்ஸுக்கு இது வந்து இதனால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் சம்மரு, எக்ஸ்ட்ரீம் டெசர்ட்ல கூட இதால சர்வை பண்ண முடியும். எல்லா மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் பின்லாடன் பிடிக்கிறதுக்கு கூட போன அந்த டாக் வந்து பெல்ஜியம் மாலினாய்ஸ் தான் அது. ஸோ இது நைட்ல எல்லா டைம்லயுமே 100% கார்டிங்லேயே தான் இருக்கும். ஃபார் ஹவுஸுக்கு பர்ஃபெக்ட் கார்டிங்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நீங்க உங்ககிட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டு வந்து 24 hours சர்வைலன்ஸ்லேயே தான் இருக்கும். இது தூங்கியே நம்மளால பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஈவன் இதை நான் 2 வருஷமா வளர்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய டாகே அவ்வளோவா நான் தூங்கி பார்த்தது கிடையாது. அது நான் ஸ்டாப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சுற்றி யாராவது வராங்களா என்னன்னு பார்த்துட்டே தான் இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாக்.
சொல்லுங்க ப்ரோ, இவங்க என்ன மாதிரி ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ நம்ம வந்து ராயல் கெனைன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்பதான் மதர் மில்க்ல இருந்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு அது ராயல் கெனைனுக்கு மாறி. ஒரு மதர் மில்க்கும் குடிக்குது, ராயல் கெனைனு இப்போ நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ பப்பி ஸ்டார்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிவார்மிங் பண்ணியாச்சு, பப்பீஸ் எல்லாத்துக்குமே டிவார்மிங் பண்ணியாச்சு. இன்னும் வேக்சினேஷனுக்கு ஒரு 1 வீக் டைம் இருக்கு. இப்பயே பப்பி வேணா கூட எடுத்துட்டு போலாம். இப்பயே எடுத்துட்டு போகலாம். என்ன மாதிரி கலர் ப்ரோ இது எல்லாமே? இது வந்து பெல்ஜியன் மாலினாய்ஸ்ல இது வந்து மஹோகனி கலர். மதரும் மஹோகனி, ஃபாதரும் மஹோகனி. மஹோகனின்றது எப்படின்னா ப்ரௌன் கலர் இருக்கும். ப்ரௌன் கலருக்கு மேல ஒரு டார்க் பிளாக் ஷேட் வரும். ஸோ குட்டி பிறந்த உடனே எப்பயுமே இந்த கலர் இருக்கும். அரௌண்ட் ஒரு 2 months தாண்டும் போது அதுக்கு வந்து அந்த மஹோகனி கலர் வரும். அதுக்கு அந்த மூஞ்சில ஃபேஸ்ல வந்து அந்த பிளாக் கலர் மாஸ்க் வந்து கட்டாயம் வரும். பிளாக் மாஸ்க் இருக்கும். அதே ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி பிளாக் மாஸ்க் இருக்கும். இதுக்கு வந்து மஹோகனி கலர் இருக்கும், அதாவது ப்ரௌன் கலர்ல வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்டு, ஸ்டாண்டர்ட் கலரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாலினாய்ஸ்லயே நான் ஸ்டாண்டர்ட் ஹைட்டு, நான் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னா XXL சைஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும் அந்த மாலினாய்ஸ். அதுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமேல் பாத்தீங்கன்னா நாய் வந்து சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் உட்காரும், குட்டி போடுறதுல பிரச்சனை வரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணணும், கார்டிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ், ஸ்டாண்டர்ட் கலர் ப்ரிஃபர் பண்றது தான் கரெக்ட். நான் ஸ்டாண்டர்ட் எக்ஸல் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமேல அது வந்து அந்த ஸ்டட்டா கூட யூஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப சோர்ந்து போயே இருக்கும், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாது. ஃபீமேல் வந்து அவ்வளவா குட்டி போடுறது குறைஞ்சிரும் ரொம்ப சீக்கிரமாவே. இது வந்து நிறையவே குட்டி போடும். அரௌண்ட் 8ல இருந்து 9, 11 இந்த மாதிரி குட்டி போடும். லாஸ்ட் டைம் 9 குட்டி போட்டது. 6 மேல் 3 ஃபீமேல் இருந்தது. இந்த தடவை அப்படியே உல்டா 6 ஃபீமேல் 2 மேல் இந்த தடவை வந்திருக்கு. இது வந்து சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம்ல இருக்கிறேன் கரெக்டா. இந்த கள்ளிக்குப்பம் மார்ச்க்குள்ள இருக்கும் வீடு. வீட்டுல வச்சுதான், அப்பார்ட்மெண்ட்ல வச்சுதான் நானே வளர்த்துட்டு இருக்கிறேன். ஸோ மாலினாய்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்க முடியாது அப்படின்வாங்க. பட் நான் அப்பார்ட்மெண்ட்ல வச்சுதான் வளர்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு ஃபீடிங்கு, வாக்கிங் எல்லாமே இங்கதான் அப்பார்ட்மெண்ட்ல தான். இல்ல இது நம்ம ஓனா நம்ம ஃபீடிங் பண்ணி நம்ம வளர்த்துது. ஆமா பப்பி இருந்தாதான். இது வந்து ஆக்டிவான பிரீடு தான் போகுது. ஸோ இது வந்து நீங்க ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 ஏக்கரையுமே நான் ஸ்டாப்பா சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பார்டர், இதுதான் நம்மளோட இடம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா சுத்தி வந்து காவல் காத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட இது சோர்ந்தே போவாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsல இருக்கும் போதே ஒரு ஹாலோ பிரிக்ஸ் கல்ல தூக்கிட்டு போற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். தள்ளிட்டு போகும், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த். நானே இது எனக்கே மாலினாய்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நானே பல தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், எப்படி இந்த நார்மல் பாடி சைஸ்ல இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்ட்டு. எங்க இருந்து இவ்வளோ எனர்ஜி வருதுன்னே நமக்கு தெரியாது, அவ்வளோ எனர்ஜி இருக்கு இதுக்குள்ளார. ஃபீமேல் பயங்கர கார்டிங் டாக் அது. அதுக்கு அதான் சொல்றேன், எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி சோர்ஸ் தான் அது. அதுக்கு எங்க இருந்து எனர்ஜி, அவ்வளோ எனர்ஜி வருதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா சுத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நான் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லாம் அது நான் தூங்கியே நான் பார்த்தது கிடையாது. ஈவன் அது பிரெக்னெண்டா இருந்தப்ப கூட அது அந்த அளவு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நான் ஸ்டாப்பா. நான் ரொம்பவும் பயந்தேன், என்னடா பிரெக்னெண்டா இருக்கும்போது இப்படி ஓடுது குதிக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் ஒன்றும் ஆகல இந்த தடவை. பப்பீஸ் எல்லாமே ஹெல்தி பப்பி தான். இது வெளியில எதுவும் டிசீஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெளில இப்போ ஒரு 30 days எங்கேயும் வெளில கூட்டு போறது இல்லை. ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டே கொடுத்துடலாம். கஸ்டமர் ஏதாவது கேட்டிருந்தேன். டிவார்மிங் பண்ணியாச்சு. வேக்சினுக்கு இப்போ வந்து 45 daysல பண்ணணும். இன்னொரு 10 days டைம் இருக்குது. அது 10 days டைம்ல இப்போ நான் பண்ணிடுவேன் வேக்சின். மற்ற டாக்ஸ் இது பியூர் ஒர்க்கிங் லைன் பிரதர். இது இப்போ நீங்க ஒர்க்கிங் லைன்ல பாத்தீங்கன்னா இது நம்ம தான் ஓனர் இருக்கு. நம்ம என்ன சொல்றோமோ அது வந்து அது அப்படியே கேட்கும். ஈவன் மாடியில இருந்து குதினா கூட அது ஃபர்ஸ்ட் எட்டி பார்த்துட்டு குதிக்குமான்லாம் யோசிச்சுட்டுலாம் குதிக்காது. குதிக்க சொன்னா டக்குன்னு குதிச்சிடும். எவ்வளவு ஹைட்னாலும் ஸ்டண்ட் பண்ண சொல்றோமா பண்ணும். இதே நீங்க டாய் பிரீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தான் ஒர்க்கர் அதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபீடிங் வந்து அதுக்கு பிடிச்ச ஃபீடிங் தான் பண்ணணும். அதுக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேட் நம்ம செட் பண்ணணும். ரூமுக்குள்ளார ஏசி போட்டே தான் வச்சிருக்கணும்.
அது அந்த அளவுக்கு சொன்ன பேச்சு கேட்காது, கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அந்த கேர் நம்ம குடுக்கல, அந்த பேம்பரிங் நம்ம குடுக்கல அப்படின்னா, அது உடனே அக்ரெசிவாவும் மாறும். இதுக்கு அப்படி கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் கார்டிங் ப்ரீடுன்றதால நம்ம இது அந்த அளவுக்கு நம்மளுடைய அட்டென்ஷன் எதிர்பார்க்காது. பட் ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாத்துக்கிட்டயுமே நல்லா வளரும். ஒரு மேல் பப்பி எடுக்கிறது பெஸ்ட்டா, ஃபீமேல் எடுக்கிறது பெஸ்ட்டா? ப்ரோ எப்பயுமே ஃபீமேல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. மேல் வந்து எப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். இந்த ப்ரீடுன்னு கிடையாது. எல்லா ப்ரீடுமே அக்ரெசிவா இருக்கும். அது ஒரு 1 1/2 வயசு ஆகும்போது அதோட டெரிட்டரி வந்து மார்க் பண்றதுக்காக செவுத்துல ஒண்ணு கடிக்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். ஃபீமேல்ன்றது என்னன்னா அது பாட்டுக்கு வீட்ல ஃபேமிலியோட நல்ல பாண்டாய் வளரும். ஸோ வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபீமேலை சூஸ் பண்ணலாம். ஃபார்ம் லேண்டை பார்த்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க மேல சூஸ் பண்ணலாம். ப்ரோ இப்போ மதருக்குலாம் சர்டிஃபிகேட் இருக்குங்களா அப்படி ப்ரோ? மதருக்கு சர்டிபிகேட் இருக்கு ப்ரோ. மதர் வந்து கேஎன்பி பிளட் லைன் அது. அது கேஎன்பி பிளட் லைன்ன்றது ஒரு ஸ்பெஷல் பிளட் லைன் அது. அந்த ஒர்க்கிங் பிரீட்ஸோடது. பப்பீஸ்க்கு நான் சர்டிபிகேட் அப்ளை பண்ணேன். ஏன்னா போன தடவை நான் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி ஒரு 7-8 சர்டிபிகேட் என்கிட்ட தான் இருக்கு. யாருமே வாங்கிட்டு போகவே இல்லை. ஸோ இந்த தடவை சர்டிபிகேட் யாரும் கேட்க போறது இல்லை அது தெரிஞ்சிச்சு. அதனால அதை அப்ளை பண்ணல நான். சர்டிஃபிகேட் யூசஸ் என்ன? சர்டிபிகேட்டோட யூசர்ஸ் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு சர்டிபிகேட் தேவை. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு கார்டிங் பர்பஸ்க்கு அப்படின்னா சர்டிபிகேட் தேவைப்படாது. அப்படி தேவைனாலும் உங்களுக்கு அதுக்கப்புறமேல் கூட நீங்க வெளியில அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. என் கையில இருக்கிறது பெல்ஜியன் மாலினாய்ஸ். நீங்க பப்பீஸ் என்கிட்ட டோட்டலா 7 பப்பீஸ் இருக்கு. 5 ஃபீமேல் 2 மேல்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஃபீமேல் எடுத்த பிரைஸ் வந்து 75,000க்கு நான் எடுத்தேன். சின்ஸ் அந்த பிளட் லைன் வந்து பியூர்ன்றதுனால எடுத்தேன். பட் நான் அதே ரேட்டுக்கு நான் தரப்போறது இல்லை. நான் மேல் வந்து 20,000க்கு தரப்போறேன், ஃபீமேல் வந்து 18,000க்கு தரப்போறேன். ராயல் கெனைன் ஃபீடிங் தான் இதுக்கு நம்ம தரோம். ஸோ நல்ல பியூர் ஒர்க்கிங் லைன் இது. நான் சென்னையில இருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணா 9047595889 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கூட நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்.